18 இம்பார்ட்டன்டான யூடியூப் செட்டிங்ஸ் ஃபார் மோர் வியூஸ். நான் ஒத்துக்கிறேன், யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு செட்டிங்ஸை விட அவங்களுடைய கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்ற கட்டத்துல நீங்க இருக்கீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற 18 செட்டிங்ஸுமே உங்க யூடியூப் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்ல போற எல்லா செட்டிங்ஸுமே இம்பார்ட்டன்ட், ஒன்னு கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஹாப்பியான நியூஸா சொல்லிடுறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு சில ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ், ப்ரோ நீங்க எனக்கு பர்சனலா தர டிப்ஸ் சூப்பரா ஒர்க் ஆகுது, வியூஸ் 4000க்கும் மேல கெயின் ஆகுதுன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்ல ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஈவன் என் சேனல் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளா இருக்கு ப்ரோ அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க யூடியூப் சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, 18 யூடியூப் செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், நான் இதை ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் மாதிரியே கொண்டு போறேன். நம்ம கதையோட ஹீரோ என்னதான் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் யூடியூப் சேனல்ல போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது. நாம என்னதான் தப்பு பண்றோம், மேபி நம்ம சேனல்ல போட்டதுனால தான் வியூஸ் போகலையா, நம்ம கண்டென்ட் எடுத்து மத்தவங்க போஸ்ட் பண்ணா வியூஸ் போகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ பண்ண சீக்ரெட்டான செட்டிங், யூடியூப் ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிட்டு ஒரு வீடியோக்கு எடிட் சிம்பலை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா, லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன்ல ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்னு தான் டிஃபால்ட்டா இருக்கும். அதை மாத்தி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு கொடுத்ததுனால ஹீரோவோட வீடியோவை மத்தவங்களும் காப்பி பண்ணி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் மூலியமா அவங்க சேனல்ல போஸ்ட் பண்ணும்போது வியூஸ் அதிகமா போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம சேனல்ல வியூஸ் போகல, அதே கண்டென்ட் தான், ஏன் கண்டென்ட்டை மத்தவங்க எடுத்து வீடியோ போட்டா அதிகமா வியூஸ் போகுது, அப்ப நான் என்ன தப்பு பண்றேன், அவங்க என்ன டிஃபரெண்டா பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க தம்ப்நெயில கொஞ்சம் கியூரியாசிட்டியா சேஞ்ச் பண்ணி செட் பண்றாங்க. அதனால தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோக்கு சூப்பரா அவங்களுக்கு வியூஸ் போயிருக்கு. அப்ப நம்ம சேனல்லையுமே நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கு தம்ப்நெயில இம்ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா வியூஸ் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு சூப்பரா தம்ப்நெயில் செட் பண்ணதுனால வியூஸ் வேற லெவல்ல போக ஆரம்பிச்சிருக்கு. சோ நீங்களுமே உங்க யூடியூப் சேனல்ல மேபி 100 சப்ஸ்கிரைபருக்கு கீழே தான் இருக்காங்க, என்ன லாங் வீடியோ போட்டாலும் 10 வியூஸை தாண்ட மாட்டேங்குது, நாம என்ன தப்பு பண்றோம்னே தெரிய மாட்டேங்குதுன்னா, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்ற ஸ்டாண்டர்டா கொடுத்து பாருங்க. மேபி உங்க வீடியோஸை மத்தவங்க எடுத்து போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு போற வியூஸை விட அவங்களுக்கு அதிகமா போகுதுன்னா, உங்களை விட அவங்க எதுல டிஃபர் ஆயிருக்காங்க, கீவேர்ட்ஸ்லயா தம்ப்நெயில்லையா அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் உங்க கண்டென்ட்ல அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கண்டென்ட்ல நீங்க ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸே கொடுத்துக்கலாம். பேசிக்கா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸுக்கும் கிரியேட்டிவ் காமனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸை கொடுக்கும்போது உங்க வீடியோஸை காப்பி பண்ணி மற்றவங்களால போஸ்ட் பண்ண முடியாது, காப்பிரைட் கிளைம் ஆகும். அதுவே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல உங்க வீடியோஸை நீங்க கொடுக்குறீங்கன்னா, அதை நீங்க மற்றவங்க ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆக்சஸை கொடுக்குற மாதிரி தான். ரெண்டாவது செட்டிங்ஸ், நம்ம கதையோட ஹீரோ என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணாலுமே கமெண்ட் செஷன் எனேபிள் ஆகவே மாட்டேங்குது. மானிட்டைசேஷனுக்கே அந்த சேனல் எலிஜிபிள் இருந்தா கூட ஆட்ஸ்ல லிமிட்டட்னு வருது, இல்லைன்னா ஆடே வர மாட்டேங்குது. அப்படின்னா இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே, நம்ம போஸ்ட் பண்ற வீடியோக்கு செலக்ஷன் டேப்ல எஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுக்கறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்தா நம்ம கமெண்ட் செஷனும் எனேபிள் ஆகும், வீடியோல அதிகமா ஆட் ரன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கமெண்ட் செஷனும் எனேபிள் ஆகுது, அதிகமா ஆட்ஸுமே ரன் ஆகுது, ரெவன்யூமே அதிகமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ நீங்க உங்க யூடியூப் சேனல்ல கிட்ஸை பேஸ் பண்ண கார்ட்டூன் வீடியோஸை மட்டும் தான் போஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும், வேற வழி கிடையாது. ஆனா கொஞ்சம் 13 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் உங்க கண்டென்ட்டை பார்க்கலாம். அப்படிப்பட்ட கண்டென்ட்டை கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க அந்த இடத்துல நாட் மேட் ஃபார் கிட்ஸே கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா வீடியோஸை போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரீச் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது செட்டிங்ஸ், பேசிக்கா நம்ம ஹீரோ ரன் பண்றது ஒரு எஜுகேஷனை பேஸ் பண்ண சேனல் தான். ஆனா என்னதான் பண்ணாலும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனுமே அங்கங்க ஸ்பைக் ஆகுது, அப்புறம் டவுன் ஆயிருது. இதுக்கு என்ன காரணம் அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் செட்டிங்ஸ்ல அட்டாமிக் சாப்டர் ஆன் ஆயிருக்கு. இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அதிகமா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் யூடியூப் அல்காரிதமை பேஸ் பண்ண ஏஐ பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் சாப்டரை பிரிக்கிறதுல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அப்ப அந்த வீடியோ பாக்குற ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால தான் ரிட்டென்ஷனுமே டிராப் ஆகுது, அந்த அளவுக்கு வியூஸுமே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்க உங்க யூடியூப் சேனல்ல மெயினா எஜுகேஷனை பேஸ் பண்ணியோ எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணியோ வீடியோஸ் போஸ்ட் பண்றீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்றத ஆஃப் பண்ணிட்டு மேனுவலா சாப்டர்ஸ் வைஸா பிரிச்சு டைமிங்கை பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோல ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அதிகமாகும். கன்ஃபியூஸ் ஆகாம ஆடியன்ஸ் இருந்தாலே அந்த வீடியோக்கு அதிகமா வியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாலாவது ரொம்ப முக்கியமான யூடியூப் செட்டிங்ஸ், யூடியூப் அல்காரிதமை பேஸ் பண்ணது. கரெக்டா இதை மட்டும் கேட்டுக்கோங்க. யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கீழே வரக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸ், உங்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட்லயும் நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா போகணும் அப்படின்றது டிஃபால்ட்டா ஆன்ல தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை அது ஆன்ல இருக்கா, டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அதிகமான ஆடியன்ஸுக்கு யூடியூப் ரீச் பண்ண வைக்காது. அதனால ஃபர்ஸ்ட் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வீடியோஸ் பார்த்தாதான் வியூஸ் போகும்.
அந்த செட்டிங்ஸ் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. 5வது யூடியூப் செட்டிங்ஸ். இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதே பெட்டர் தாங்க. ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் பிளேசஸ்ல அலோ ஆட்டோமேட்டிக் பிளேசஸ் இருக்கும். அது டிக்ல இருந்துச்சுன்னா நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருங்க. பிகாஸ் அதை பர்டிகுலரா வியூவர்ஸ் அந்த வீடியோ மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரை யூடியூப் கொடுத்திருக்காங்க. ஆனா அது இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்கு. அதனால அது ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேவைப்படாது. 6வதும் நீங்க முக்கியமா ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய யூடியூப் செட்டிங்ஸ் தான். நம்ம ஹீரோ ஒரு சில விஷயத்தை யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏஐ மூலியமா டிடெக்ட் பண்ணி ஒரு சில செட்டிங்ஸ் ஆன் பண்றதுனால வியூவர்ஸ்க்கு தப்பா கன்வே ஆகும்போது வியூவர்ஸ் அந்த வீடியோஸை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போறதே ஸ்டாப் ஆயிரும். பிகாஸ் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் டிராப் ஆகும். அலோ ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்ன்ற செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறதே நல்லது. மேபி ஏதாவது காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸை உங்க யூடியூப் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதை பத்தி நீங்களே தெளிவா எழுதிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் அதை பார்த்தே புரிஞ்சுப்பாங்க. 7வது யூடியூப் செட்டிங்ஸ் சேனலையே கஸ்டமைஸ் பண்றது. பொதுவா சொல்லுங்களேன், ஒரு புது ஆடியன்ஸ் உங்க சேனலை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கம்மியான வீடியோஸ் தெரியும் போது அதுல ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா, அல்லது அதிகமான வீடியோஸ் தெரியும் போது அதுல ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா? 2வது ஆப்ஷன் தானே. அப்ப நீங்க சேனல்ல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ல போயிட்டு செக்ஷன் அப்படின்றதுல மல்டிபிள் செக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் ஸ்ட்ரீமிங்கா இருக்கட்டும், பாட்காஸ்டா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் செக்ஷனை கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு புது வியூவர்ஸ் உங்க சேனலுக்குள்ள வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதிகமான வீடியோஸ் தெரியும். அப்ப ஏதாவது ஒரு தம்ப்நெயில் கியூரியாசிட்டியா இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுலயும் ஒரு ட்ரிக்கியான விஷயத்தை பண்ணலாம். உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமா வேணும்னா லாங் வீடியோவை உங்க செக்ஷன்ல மேல வைங்க. இல்ல எனக்கு சேனல் ரீச் அதிகமாகணும்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவை மேல வச்சு லாங் வீடியோவை கீழே வைங்க. 8வது யூடியூப் செட்டிங்ஸ். உங்க சேனல்ல செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு சேனலை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இருக்கும். அதுல 2வது இன்டர்மீடியட் ஃபியூச்சர் இருக்கும். அதுல எலிஜிபிளா இருந்துச்சுன்னா அதை நீங்க எனேபிள் பண்ணி வைக்கணும். அப்பதான் 15 மினிட்ஸ் லாங் வீடியோ உங்களால போஸ்ட் பண்ண முடியும். கஸ்டமைஸ் தம்ப்நெயில், லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும். சோ இதை கண்டிப்பா நீங்க ஆன் பண்ணி வைங்க. இல்ல ப்ரோ நான் இதை எனேபிள் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால கஸ்டம் தம்ப்நெயில் வைக்கவே முடியாது. உங்க வீடியோல இருந்து ஏதாவது ஒரு பாட்டை ஆட்டோமேட்டிக்கா தம்ப்நெயிலா யூடியூபே செட் பண்ணும்போது அது கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு வியூஸே போகாது. 9வது யூடியூப் செட்டிங்ஸ். இந்த விஷயத்தை தான் நிறைய யூடியூப் பிகினர்ஸ் தப்பா சூஸ் பண்றாங்க ஒரு சில காரணங்கள்னால. ஆனா அப்படி பண்ணாதீங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சூஸ் பண்ணுங்க. உங்க சேனல்ல செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு சேனல்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரி அண்ட் ரெசிடென்ஸ் இருக்கும். பேசிக்கா நீங்க இந்தியால இருந்து கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னா இந்தியானே கொடுங்க. ஆர்பிஎம் அதிகமா கிடைக்கும், ரெவன்யூ அதிகமா வரும் அப்படின்றதுக்காக நீங்க அந்த இடத்துல போயிட்டு யுனைடெட் ஸ்டேட்டோ ஆஸ்திரேலியான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும்போது நீங்க டாக்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நீங்க இந்தியால இருந்துகிட்டு யூஎஸ்னு கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டாக்ஸ் ஃபார்ம்ல இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 10வது யூடியூப் செட்டிங்ஸ். உங்க சேனல்ல கஸ்டமைசேஷனை கிளிக் பண்ணிட்டு பிராண்டிங்ல பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுல டிஸ்ப்ளே டைமிங்ல என்டையர் வீடியோன்னு வச்சாதான் நீங்க செட் பண்ற வாட்டர் மார்க் உங்க வீடியோ பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்டையரா தெரியும். அப்ப கீழே ஆட்டோமேட்டிக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை வாட்டர் மார்க்கா வச்சிருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் அதை கிளிக் பண்ணும்போது உங்க சேனல் சப்ஸ்கிரைப் ஆகும். தென் அதிலே ப்ரொஃபஷனலா பேனர் செட் பண்றதும் லோகோ செட் பண்றதும் ஒரு சேனலுக்கு மஸ்ட். இப்ப 11வது முக்கியமான யூடியூப் செட்டிங்ஸ். ஒரு சில ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ப்ரோ என்ன பண்ணாலுமே சேனல்ல சர்ச் பண்ணி பார்த்தா யூடியூப்ல வரவே மாட்டேங்குது ப்ரோன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்காண்டி தான் இந்த செட்டிங்ஸ். பேசிக்கா உங்க சேனல்ல செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு சேனல்ல பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும். அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன எழுதணும்னா உங்க சேனல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நியூ சேனல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கீவேர்ட்ஸ் பாக்ஸ்ல நியூ ஸ்பேஸ் விட்டு சேனல், நியூ ஸ்பேஸ் விடாம சேனல், நியூ அண்டர்ஸ்கோர் போட்டு சேனல் அப்படின்ற மாதிரி உங்க சேனல் நேமை பேஸ் பண்ணி கீவேர்ட்ஸை வெரைட்டியா கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ் என்ன மாதிரி நீச்சை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த நீச்சை பேஸ் பண்ணியும் முக்கியமான கீவேர்ட்ஸ்ல இந்த கீவேர்ட் பாக்ஸ்ல போட்டு நீங்க என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அதிகமான ஆடியன்ஸ் உங்க சேனல்ல யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது விசிபிள் ஆகும். அப்போ உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது கஸ்டமைசேஷன்ல பேசிக் இன்ஃபோவை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும். அந்த பாக்ஸ்ல நிறைய பேர் ஃபில் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் லைனை கியூரியாசிட்டியா எழுதுனீங்க உங்க சேனலை பேஸ் பண்ணினா உங்க சேனல் நேமுக்கு கீழே அந்த லைன் தான் ஃபர்ஸ்டா தெரியும். அப்போ உங்க சேனலை நியூவா விசிட் பண்ற ஆடியன்ஸ் அதிகமா அட்ராக்ட் ஆயிட்டு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தேவையே இல்லாம ஃபர்ஸ்ட் லைனே வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்லாம் ஆரம்பிக்காதீங்க. 13வது யூடியூப் ஸ்டுடியோல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் டிஃபால்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டேக் டிஃபால்ட்டா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது உங்க டைமை சேவ் பண்ணும். உங்க எல்லா வீடியோஸ்க்குமே பேசிக்கான டிஸ்கிரிப்ஷன் டேக் நீங்க போஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா விசிபிலிட்டியில பப்ளிஷ் இல்லாம அன்லிஸ்டட் போட்டு வைக்கிறதே பெஸ்ட் தான். ஏன்னா நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோக்கு ரிலவெண்டா தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க அன்லிஸ்டட்ல இருந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். 13வது உங்க யூடியூப் சேனல்ல அதிகமா ஸ்பாம் கமெண்ட்ஸ் வருது, என்னமோ லிங்க்லாம் போஸ்ட் பண்றாங்க கமெண்ட் பாக்ஸ்ல, அதை தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. செட்டிங்ஸ்ல கம்யூனிட்டி டேபை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் வேர்ட்ஸ், பிளாக் லிங்க்னு இருக்கும். ஸோ என்னென்ன வேர்டை நீங்க பிளாக் பண்ண விரும்புறீங்க அப்படின்றத எழுதிட்டீங்கன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணி உங்க கமெண்ட் பாக்ஸ்ல யார் கமெண்ட் பண்ணாலுமே அது ஆடியன்ஸுக்கு விசிபிள் ஆகாது. இல்ல லிங்கை பேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா பிளாக் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா யாருமே உங்க சேனல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து லிங்க் எல்லாம் போஸ்ட் பண்ண முடியாது. 15வது உங்க யூடியூப் ஸ்டுடியோல ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி எடிட் பண்றீங்கன்னா அதுக்கு கீழே ஷார்ட் ரீமிக்சிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுடைய பாப்புலாரிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே கேட்டகரியில உங்க சேனல் நீட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கேட்டகரியை சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டைன்மெண்ட், எஜுகேஷன், லைஃப் ஸ்டைல் அப்படின்ற 3 விஷயத்தை தான் நிறைய கிரியேட்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. ஆனா பேசிக்கா அந்த கேட்டகரி செக்ஷன்ல நிறைய கேட்டகரி இருக்கும். கரெக்டா? அந்த எவ்ரி கேட்டகரிக்குமே என்ன மீனிங் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு டெடிகேட்டடா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். 16வது செட்டிங்ஸ். இது ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் தான் ஆக்சுவலா. ஆனா இதை நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீடியோவை ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது. ஷெட்யூல் பண்றதுக்கு முன்னாடி யூடியூப் அனலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உங்க ஆடியன்ஸ் என்னென்ன டைம்ல அவைலபிளா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த டைம்ல ஷெட்யூல் பண்ணாலே உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த லைட் கலரா தெரியுது இல்லையா, அது எல்லாமே உங்க ஆடியன்ஸ் அவைலபிளா இல்லாத டைம். அப்ப நீங்க இந்த செட்டிங்ஸை பயன்படுத்தி ஷெட்யூல் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுடைய ரீச் அதிகமாகிறது லிமிட்டட் ஆகும். 17வது யூடியூப் செட்டிங்ஸ். இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பேஸ் பண்ண சூப்பரான செட்டிங்ஸ் தான். நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த 60 செகண்ட்ல அதிகமான விஷயத்தை கவர் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப ஆட் ரிலேட்டட் வீடியோ அப்படின்றது வீடியோ எலிமெண்ட்ஸ்க்கு கீழே ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதுல நீங்க சொல்ல வரக்கூடிய பிரீஃபான கான்செப்டை ஒரு லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணி அந்த லிங்க்ல நீங்க ஆட் பண்ணி வச்சீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்க சேனல் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷனை கரெக்டா கொடுத்திருந்தீங்கன்னா அதிகமா சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்றதுக்கும் இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் 18வது செட்டிங்ஸ். யூடியூப்ல செஷன் டைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்க சேனல்ல ஒரு வீடியோவை ஒரு ஆடியன்ஸ் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு வீடியோவை பார்த்த ஆடியன்ஸை மற்ற வீடியோவுமே நீங்க பார்க்க வச்சீங்கன்னா அதுதான் செஷன் டைம். ஸோ ஓவரால் செஷன் டைம் இன்க்ரீஸ் ஆக யூடியூப் அல்காரிதமே உங்க வீடியோஸை அதிகமா ரீச் பண்ண வைக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் யூடியூப்ல எண்ட் ஸ்கிரீன். உங்க வீடியோக்கு எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடுல எண்ட் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்கன்னா வீடியோக்கு கடைசி 3 செகண்ட்ல ஒரு எண்ட் ஸ்கிரீன் வீடியோ ஆட் பண்ணுங்க. அப்போ உங்க வீடியோ ஒரு 50 பேர் பார்க்கறாங்கன்னா அதுல மேபி 5 பேராவது அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்க சேனலோட செஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகும். பட் என்னதான் பண்ணாலும் வாட்ச் ஹவர்ஸே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ என் சேனல்ல அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன்.